ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அட்ஜெக்டிவ் தான். இன்ட்ரோவிலே நிறையா பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கி செஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் அட்ஜெக்டிவ் அப்படின்னா, நவுன் இல்லை ப்ரனவுனை வந்து கிளாரிஃபை பண்ணணும் இல்லை டிஸ்கிரைப் பண்ணணும். இந்த மாதிரியானது தான் வந்துட்டு அட்ஜெக்டிவ். ஓகேவா? The word describes or clarifies a noun is called adjective. It gives you a information on the people, things, ideals, nouns and pronouns. Okay. நவுன் ஆர் ப்ரனவுனை பற்றினா ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அதுதான் கொடுக்கும். ஓகேவா? அட்ஜெக்டிவ் அப்படின்றதோட மீனிங்கே அதான். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் டு அ நவுன் ஆர் ப்ரனவுன், தட் இஸ் கால்ட் அட்ஜெக்டிவ். இந்த பிக்சரை பாருங்கள். பவுல் இஸ் அ நவுன். ஓகேவா? இப்போ இந்த பவுல் அப்படின்ற ஒரு வேர்டை வச்சு எத்தனை சென்டென்ஸ் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும்? ஓகேவா? அதை நம்ம எழுதி பார்க்கலாம் வரிசையாக. இட்ஸ் அ கிரேட் பவுல், இட்ஸ் அ பிக் பவுல், இட்ஸ் அ ரவுண்ட் பவுல், இட்ஸ் அ ரெட் பவுல், இட்ஸ் அ கொரியன் பவுல். ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் தோணுது இந்த பவுல் வச்சு உங்களுக்கு எத்தனை சென்டென்ஸ் உங்களால் மேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எழுதி பாருங்கள். ஓகேவா? வேறு என்னென்ன சொல்லலாம்? கொரியன் பவுல், ரெட் பவுல், தென் இட் இஸ் அ ஓல்டு பவுல், இட் இஸ் அ ப்ரோக்கன் பவுல், இட் இஸ் அ கோல் பவுல், இட் இஸ் அ பிளாஸ்டிக் பவுல், இட் இஸ் அ சூப் பவுல். ஓகேவா? இப்போ இத்தனை டைப்ஸு இத்தனை சென்டென்ஸில் எழுதியிருக்கோம். இது ஒன்றுமே என்னென்ன கேட்டகரியில் வரும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன், இட் இஸ் அ கிரேட் பவுல். ஒப்பீனியன், இது வந்து நல்ல பவுலா இல்லையா, கிரேட் ஆர் வர்ஸ்ட் பவுல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஒப்பீனியன் சொல்கிறது இதுதான். செகண்ட் ஒன், இட் இஸ் அ பிக் பவுல். அதோட சைஸை பற்றி சொல்கிறது. ஓகேவா? அது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கா இல்லை பெருசாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதோட சைஸ் சொல்கிறது. இட் இஸ் அ ரவுண்ட் பவுல். அதோட ஷேப், ஸ்கொயர் இல்லை ரவுண்ட் இல்லை ரெக்டாங்கிள், இந்த மாதிரி அதோட ஷேப் வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறது. தென் இட் இஸ் அ ரெட் பவுல். அதோட கலர், அது வந்து என்ன கலர் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்கிறது. இது வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தானே. பவுல் அப்படின்றதுக்கு அடிஷ்னலாக நம்ம சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் இந்த ரவுண்ட் பவுலாக இருக்கட்டும் இல்லை ரெட் பவுலாக இருக்கட்டும் எல்லாமே. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் அ கொரியன் பவுல். இது வந்து அதோட ஆரிஜின், எங்கேருந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஆரிஜினை சொல்கிறது. இட்ஸ் அ கொரியன் பவுல். ஓகே. நெக்ஸ்ட், இட் இஸ் அ ஓல்டு பவுல். அதோட ஏஜ் வந்து சொல்கிறது. இட் இஸ் அ ப்ரோக்கன் பவுல். அதோட அப்சர்வேஷன், அது வந்து என்ன நிலைமையில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்கிறது. இட்ஸ் அ கோல்டு பவுல். அதோட டெம்பரேச்சரை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது. நெக்ஸ்ட், இட்ஸ் அ பிளாஸ்டிக் பவுல். அதோட மெட்டீரியல் சொல்கிறது. இட் இஸ் அ சூப் பவுல். அதோட பர்பஸ், என்ன பர்பஸோட அந்த பவுல் அப்படின்றது. ஸோ நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் இத்தனை டாப்பிக்கும் உள்ளே வருது, இத்தனை கேட்டகரிலையும் இருக்குது. நம்ம வெறுமனே வந்துட்டு அட்ஜெக்டிவ் இஸ் அ டிஸ்கிரைப் ஆர் கிளாரிஃபைஸ் அ நவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டில் முடிச்சுட்டு போக முடியாது. அதுக்காக தான் இந்த வேர்டை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்து சொல்லியிருக்கேன். பிகாஸ் ஒரு ஒப்பீனியனாக இருக்கட்டும், சைஸ், ஷேப், ஏஜ், கலர், டெம்பரேச்சர், அப்சர்வேஷன், இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையுமே அட்ஜெக்டிவ் இருக்குது. அப்போது ஒரு சென்டென்ஸை நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கணும் இதில் எத்தனை அட்ஜெக்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியணும். இந்த சென்டென்ஸை பாருங்கள். இட்ஸ் அ கிரேட் பிக் ரவுண்ட் ரெட் கொரியன் கப். கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 5 அட்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போது 5 அட்ஜெக்டிவ்ஸை வச்சு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ண முடியுமா இல்லை அது பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கரெக்ட். பட் அதுக்குன்னு சில ஆர்டர்ஸ் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு வரிசையாக சொல்லிக்கிட்டே வரேன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரிஃபிக்ஸில் நம்ம அட்ஜெக்டிவோட பங்களிப்பு என்ன, அதில் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ப்ரிஃபிக்ஸ் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் இருந்துச்சு அப்படின்னா அந்த அட்ஜெக்டிவ் வந்து ஒரு நெகட்டிவ் அட்ஜெக்டிவாக இருக்கும். அதாவது அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி ஒரு ப்ரிஃபிக்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த அட்ஜெக்டிவ், அந்த வேர்டு வந்து ஒரு நெகட்டிவ் அட்ஜெக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இன் ப்ளஸ் ஆக்டிவ், இன்ஆக்டிவ். இன்ஆக்டிவ் அப்படின்றது என்னென்னா செயலில் இல்லைன்னு அர்த்தம். அப்போ இது வந்து ஒரு நெகட்டிவ் அட்ஜெக்டிவ். ஓகேவா? இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு பாருங்கள். அன் ப்ளஸ் ஃபேர், அன்ஃபேர். இம் ப்ளஸ் பேலன்ஸ், இம்பேலன்ஸ். இல் ப்ளஸ் லீகல், இல்லீகல். அப்போ இந்த 3 வேர்டுமே வந்து ஒரு நெகட்டிவ் வேர்டு தான். அப்போது அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த அட்ஜெக்டிவ் நெகட்டிவ் அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட்டு பார்க்குறது என்ன அப்படின்னா நவுன் ப்ளஸ் சஃபிக்ஸ். அதாவது ஸ்கூல்லலாம் வந்துட்டு எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க, ஃபில் இந்த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துட்டு ஒரு நவுனை எப்படி அட்ஜெக்டிவாக மாற்றுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்போ வந்து ஒன்று ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை சஃபிக்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் சஃபிக்ஸ் ஆட் பண்ணால் மட்டும்தான் ஒரு நவுனை அட்ஜெக்டிவாக மாற்ற முடியும். அது எப்படி அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்கலாம். அடோர் ப்ளஸ் ஏபிள், அடோரபிள். ஓகே. இதே மாதிரி நிறையா எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். கம்ஃபர்ட் ப்ளஸ் ஏபிள், கம்ஃபர்டபுள். கோல்டு ப்ளஸ் அண்ட், கோல்டன். சைனா ப்ளஸ் ஈஸ், சைனீஸ். அப்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நவுன் ப்ளஸ் சஃபிக்ஸ் அப்படின்னா அது வந்து ஒரு அட்ஜெக்டிவ் வேர்டு. நம்ம செக்ஷனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எதையுமே வளவலன்னு பேசுகிற மாதிரிலாம் இருக்காது. ஸோ கண்டென்ட் அந்த டாபிக் மட்டும்தான் இருக்கும். ஸோ எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ ஹாவ் அன் அன்கம்ஃபர்டபுள் சீட்.
இந்த இடத்துல வந்து அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா அன்கம்ஃபர்டபுள். ஓகேவா? இந்த இடத்துல வந்து ப்ரிஃபிக்ஸும் இருக்குது, சஃபிக்ஸும் இருக்குது. அப்போ நம்ம இதை வந்து என்ன கேட்டகரியில் எடுத்துக்கிறது அப்படின்னா, கம்ஃபர்டபுள் அப்படின்றதுல சஃபிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கு, முன்னாடி அன் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போது ஃபுல் மீனிங்கையும் வாசிச்சு பாருங்கள். இந்த இடம் எனக்கு வசதியாக இல்லை. அப்போ இது வந்து ஒரு நெகட்டிவ் வேர்டு. அப்போ இது வந்து நெகட்டிவ் அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் ஒன், ஹிஸ் ஃபாதர் வாஸ் அன்ஹெல்ப்ஃபுல். இந்த இடத்துல 2 இருக்குது. ஹெல்ப், அதுக்கடுத்து ஒரு ஃபுல்னு ஒரு சஃபிக்ஸ் இருக்குது, முன்னாடி அண்ணன் இருக்குது. ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். அவனுடைய தந்தைக்கு வந்து உதவி பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்றது நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ் அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அட்ஜெக்டிவ்ஸில் வந்து லாஸ்ட்டு ஈடியில் முடிகிற அட்ஜெக்டிவ்ஸ் இருக்குது, ஐஎன்ஜியில் முடிகிற அட்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஈடியில் முடிஞ்சால் அதுக்கு என்ன மீனிங், அந்த அட்ஜெக்டிவோட மீனிங் என்ன, அதுவே ஐஎன்ஜி லாஸ்ட் ஐஎன்ஜி ஃபார்மில் முடிஞ்சு அப்படின்னா அதில் இருக்க மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். அட்ஜெக்டிவ் வந்து ஈடி ஃபார்ம் லாஸ்ட் ஈடியில் முடிஞ்சது அப்படின்னா டிஸ்கிரைப் ஃபீலிங் ஆர் எமோஷன், ஒரு ஃபீலிங்கை வந்து சொல்கிறது. இதுவே ஐஎன்ஜி ஃபார்மில் முடிஞ்சுன்னா அப்போது அந்த டைமில் இருக்கிற ஒரு சிச்சுவேஷன், ஒரு ஈவெண்ட்டு, அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது தான் ஐஎன்ஜி ஃபார்ம். இந்த சென்டென்ஸை பாருங்கள், ஆம் போர்டு லாஸ்ட் ஈடி ஃபார்மில் முடிஞ்சிருக்கு. டிஸ்கிரைப் ஃபீலிங், இப்போ போர்டுனா எனக்கு வந்து ரொம்ப தனிமையாக இருக்குது, ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போ இது வந்து என்னோட ஃபீலிங், ஒரு எமோஷன். ஓகேவா? த இங்கிலீஷ் வாஸ் கன்ஃபியூசிங். இப்போது இந்த இடத்துல கன்ஃபியூசிங் அப்படின்றது தான் அட்ஜெக்டிவ். கன்ஃபியூசிங்கை வச்சு பாருங்கள், யாருக்கு கன்ஃபியூசிங், இதுக்கு வந்து ஆன்சர் இருக்கா இந்த சென்டென்ஸில்? இல்லை. அவனுக்கா அவளுக்கா இல்லை யாருக்கு அப்படின்னு சொல்லி கிடையாது. த இங்கிலீஷ் வாஸ் கன்ஃபியூசிங். அப்போ த இங்கிலீஷ் அப்படின்றது தான். ஓகேவா? அப்போ இது வந்து டிஸ்கிரைப் சிச்சுவேஷன், ஒரு நிலைமையை வந்து சொல்லுது, அவ்வளோதான். ஒரே வேர்ட் வச்சு நம்ம 2 சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். அதில் பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். ஐ வாஸ் டிப்ரெஸ்டு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ். ரெண்டாவது, ஷி வாட்ச்டு டிப்ரெஸிங் டிவி ட்ராமா. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னா ஐ வாஸ் டிப்ரெஸ்டு. யாருக்கு டிப்ரெஸ்டு? எனக்கு. அப்போது இதுக்கு வந்து ஒரு ஆன்சர் வருது இல்லையா. அப்போ இது வந்து என்னோடய ஃபீலிங், என்னோடய எமோஷன். ஓகேவா? ரெண்டாவது வேர்ட் பாருங்க, ஷி வாட்ச்டு அ டிப்ரெஸிங் டிவி ட்ராமா. அதாவது அவள் வந்து ஒரு டிப்ரெஸ்டிங்காக இருக்க, ஒரு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு டிவி ட்ராமாவை வந்து பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருக்காங்க. அவள் வந்து ஃபீல் பண்ணுறா, அவள் டிப்ரெஸ்ட் ஆகிறா அப்படின்னு சொல்லி இந்த சென்டென்ஸில் எங்கேயுமே சொல்லலை. அப்போது டிப்ரெஸிங், யாருக்கு டிப்ரெஸிங் அப்படின்னு கேட்டால் இதுக்கு இங்கே பதில் கிடையாதுல்ல. ஏன்னா அங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஷி வாட்ச்டு டிப்ரெஸிங் டிவி ட்ராமான்னு தான் கொடுத்துருக்காங்க. அவள் டிப்ரெஸ்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம எங்கேயுமே கொடுக்கவே இல்லை. ஸோ இது வந்துட்டு ஒரு சிச்சுவேஷன், ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஈவெண்ட்டை பற்றி சொல்லுது. ஆக்சுவலாக நான் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், அட்ஜெக்டிவ்க்கு வந்து சில ஆர்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம குவாலிட்டி, சைஸு, ஏஜ் இதெல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா. இது வந்து இந்த ஆர்டரில் இருந்துச்சுன்னா தான் இந்த அட்ஜெக்டிவ், அந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லி சில ரூல்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸில் வந்து ஒரு 2 அட்ஜெக்டிவ் 3 அட்ஜெக்டிவ் இருக்க போகுது அப்படின்னா அந்த 2-3 ஆர்டர் வந்து இப்படி தான் இருக்கணும். குவாலிட்டி, சைஸ், ஏஜ், ஷேப், கலர், ஒரிஜின், மெட்டீரியல் அண்ட் பர்பஸ், இதெல்லாம் தான் இருக்கணும். ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஐ ஹாவ் அ ரெட் பிக் பால். அட்ஜெக்டிவ் ஆர்டர்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சைஸ் வரும், அதுக்கு அடுத்து தான் கலர் வரும். பட் இவங்க கொடுத்துருக்க சென்டென்ஸில் வந்து ஃபஸ்ட்டு கலர் வந்திருக்கு, ரெட் இஸ் அ கலர், பிக் இஸ் அ சைஸ். அப்போது வந்து 2 மாறி மாறி வந்திருக்கு. அப்போ கரெக்டான சென்டென்ஸ், அந்த ஃபார்மேஷன் என்ன அப்படின்னா ஐ ஹாவ் அ ரெட் பிக் பால், இதுதான் கரெக்ட். ஓகேவா? ஷீ இஸ் அ டால் பிரிட்டிஷ் உமன். அதாவது ஃபஸ்ட்டு ஷேப்பு, அதுக்கடுத்து ஆரிஜின், இந்த ஃபார்ம் வந்து கரெக்டாக இருக்குது. ஓகேவா? ஷீ இஸ் அ டால் பிரிட்டிஷ் உமன். இதெல்லாம் தான் அட்ஜெக்டிவில் இருக்கிற ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள். இதை பேஸ் பண்ணி தான் அட்ஜெக்டிவை 4 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. டிஸ்கிரிப்டிவ், குவான்டிட்டி, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அண்ட் பொசசிவ். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகுது டிஸ்கிரிப்டிவ் பார்க்கலாம். டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, விச் சைஸு, எந்த சைஸு இல்லை எந்த கைண்டு அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்கக்கூடிய வேர்ட்ஸ் தான். நம்ம சைஸுன்னு ஒரு கேட்டகரி பார்த்தோம்ல, அதில் தான் வரும். மதுரை இஸ் அ பிக் சிட்டி. அப்போ பிக்குன்றது சைஸு. அப்போது இது வந்து டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டி, அதாவது அளவு பற்றி சொல்கிறது. ஹவு மெனி இல்லை ஹவு மச் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணக்கூடியது. there are some money in the purse. எவ்வளவு, ஹவு மச் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகுது அந்த இடத்துல. அப்போது இது வந்து குவான்டிட்டி அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். டெமான்ஸ்ட்ரேட்டிவ்னா ஒரு இடத்த வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறது. திஸ், தட், தேர், தோஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த அடையாளம் காட்டுவோம்ல, அடையாளம் காட்டி மென்ஷன் பண்ணி சொல்கிறது. திஸ் டாக் ஹேஸ் அ லாங் ஹேர். அப்போது திஸ் அப்படின்றது இந்த இடத்துல டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி லாஸ்ட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ். அதாவது இது வந்து பொசசிவ் ப்ரொனவுன், அதிலிருந்து வந்தது தான். ஹிஸ் ஆர்ம்ஸ் ஹேவ் அ ஃபியூ டேட்டூஸ். அவன் கையில் சில டேட்டூஸ் இருக்குது. அப்போது
ஒருத்தவங்கள பற்றி சொல்லும்போது அவங்க கிட்ட இருக்கிற விஷயங்களை பற்றி சொல்கிறது. அப்போ இது வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ். வெற்றிகரமாக அட்ஜெக்டிவ் செஷன் வந்து முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளை ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதுலேயும் ஃபாலோ பண்ணுங்கள். கூடிய சீக்கிரமே வந்து நம்ம சேனலில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃப்ரீ தான். நம்ம வந்து இன்னும் காசு கொடுத்து நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குற அளவுக்குலாம் இன்னும் வளரலை. ஸோ வந்து அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஒரு 30 days கிளாஸ் நடக்க போது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டினியூஸாக தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. என்னால் முடிஞ்சளவு நானும் என்னோடய பெஸ்ட்டான வீடியோஸை நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். தேங்க்யூ.